வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கார சட்னி தான் பார்க்க போகிறோங்க. எப்போதும் செய்கிற கார சட்னியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்றைக்கி சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டல் சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். அந்த உளுந்தை இதில் சேர்த்துக்கிறேன். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா நல்லா இது போல் ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். இந்த அளவு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா உளுந்து வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 9 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டு வரட்டும். மிளகாய் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் சேர்க்கும் போது சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல். இப்போ இது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது தான் சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி பழம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஒரு சில பொருள்லாம் சேர்க்க போகிறோம். அதுதான் இன்னுமே கூடுதலான சுவையை நமக்கு கொடுக்கும் சட்னிக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. அதிகமான அளவும் தேங்காய் சேர்த்துடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. கம்மியான அளவு தான் தேங்காய் சேர்க்கணும். கம்மியாக இது போல் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கார சட்னி டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நல்லா இது ரொம்ப நாளை வதக்கக்கூடாது. ஒரு 2 செகண்ட் மட்டும் அந்த சூட்லேயே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா இப்போ சட்னி ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். Thanks for watching.